மீனு 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 அந்த செயினை கூட அதை பெரியம்மா கிட்ட கொடுத்து வைக்கலாம். அது உன்கிட்ட இருந்ததுன்னா எங்கேயாவது தொலைஞ்சு போயிடும். என்ன இப்பவே வா? இங்க பாரு மீனு, அது பெரியம்மா கிட்ட இருந்தா ரொம்ப சேஃபா இருக்கும். என்ன இப்பவே வா? அப்புறமா கொடுக்கறேனே. ஏய் விக்ரம், செயின் விஷயத்தை விட நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போ. உனக்கு உடம்பு சரியில்லைல்ல? சரி அண்ணா. Thank you so much. உங்களை தவிர இந்த வீட்ல என்னை பத்தி யாருமே நினைக்கிறது இல்ல. I love you. வாங்க விக்ரம். ஃபைனலி நீ இன்னைக்கு மீனுவோட முகத்தை பாத்தியா இல்லையா? நான் எதுக்கு சொல்லணும்? நைட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேன். லைஃப்ல கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும் இல்ல? சரி சாந்தி, தயாளன், அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. கண்டிப்பா சாந்தி, நான் வரேன். மிஸ் ரத்னா, நாளைக்கு எதுவும் காரணம் சொல்லாத. வாயை மூடிட்டு வந்து உங்களோட கமிட்மெண்ட்ஸை முடிச்சிட்டு போங்க. யா குட். அந்த ஹீரோயின் எங்க போயிட்டா? அந்த பைத்தியம் வெளியே இல்லல? வாய மூடு. அந்த பைத்தியம் எங்க வேணாலும் இருக்கட்டும், உனக்கு என்ன வந்தது? முதல்ல உன்னை இங்க இருந்து வெளியில அனுப்பணும். ஆமா ஆமா, நானும் அதே தான் சொல்றேன். வா வா, இங்க வா, நான் சொல்றத கேளு. ஓகே, வீட்ல எல்லாரும் உன் முகத்தை பாத்துட்டாங்க. அதனால மேடம் எப்பவுமே கொஞ்சம் உஷாரா இரு, புரிஞ்சுதா? நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் வந்து சேரு. சரி, சீக்கிரம் உன் முகத்தை முடிக்கும். இப்ப பாரு, இந்தா ஏதோ திருப்தியா? இப்படி இல்ல. ஏய் ஹீரோயின், நீ நெக்ல போட்டிருக்கிறது என்னோடது. ஷோ முடிஞ்சிருச்சு, சரியா? உனக்கு கிடைச்ச எல்லா பணத்தையும் கொடுத்துரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் கிளம்பணும். என்ன நீ பணத்தையாவது விட்டு வைக்கலாம்ல? ஏன்? அது எனக்கு சேர வேண்டிய பணம். உன் பணம் உனக்கு கிடைச்சிரும். சீக்கிரம் எடுத்து கொடு. அந்த செயினை சீக்கிரம் எடு. இந்தா. என்ன பாத்துட்டு இருக்க? முதல்ல முகத்தை மூடு. சீக்கிரம். போ போ. அட கடவுளே, இடுப்பு. அட ராமா, காலையில இருந்து வேலை செஞ்சு செஞ்சு டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் நல்லா இருக்கும். ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறது? மறுபடியும் நான் தானே வேலை செய்யணும். எழுந்து போய் வேலையை பார்ப்போம். மீனு அண்ணி. என்ன அண்ணி, விக்ரமண்ணா தூங்கிட்டாரா? ஆமா. அது என்னன்னா, நீங்க கிளீன் பண்ணிட்டு இருந்ததால சுத்தமா மறந்து போயிட்டோம். நீங்க எல்லாரும் கிளீன் பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் கதவு கிட்ட ஒட்டடை அடிச்சு கிளீன் பண்றேன். அண்ணி, நீங்களா? பரவாயில்ல, நான் கிளீன் பண்ணிடுறேன். சரி, நீ போ.
வரேன். போ. மீனு, என்னது இது? இன்னைக்கு நீ தான் சீஃப் கெஸ்ட். இன்னைக்கு தான் உனக்கு நிச்சயம் நடந்திருக்கு. நீ ஒட்டுட்டு அடிச்சிட்டு இருக்க. குடு, நான் பண்றேன். இல்ல பரவாயில்ல விடுங்க. என்ன பேசிட்டு இருக்க? குடு. சரி, நீங்களே செஞ்சுக்கோங்க. நான் போய் பெரியம்மாவுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. இப்ப இந்த இடத்துல யாருமே இல்ல. ஒன்ன தவிர அந்த கேமரா, அதுலதான் அந்த பொண்ணோட போட்டோ இருக்கு. பெரியம்மா, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இருக்கட்டும்மா, நானே பாத்துக்கிறேன். காலையில இருந்து இங்கேயும் அங்கேயுமா சுத்திட்டு இருக்க. போம்மா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. விக்ரம நல்லா பாத்துக்கோ. விக்ரம் தூங்கிட்டாரு பெரியம்மா. எனக்கு ஒண்ணு டயர்டா இல்ல. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணட்டும்? பெரியம்மா, பாலு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நான் போய் அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கவா? அட பரவாயில்லையேம்மா, அதுக்குள்ள நீ முழுசா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்ட போல இருக்கு. எல்லாரோட டைம் டேபிளும் இப்பவே தெரிஞ்சு வச்சிருக்க. சந்தோஷம்தான். இத கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துடு. சரி பெரியம்மா. ஏண்டா, பாலு, அந்த கேமராவை இவன் எங்க வச்சிருப்பான்? சரி, சீக்கிரமா கேமராவை எடுத்து கொடு. நான் போய் மகேஷ்க்கு போட்டோ காட்டணும். கேமரா எங்க? இங்கதான். போய் எடுத்துட்டு வா. என்னங்கக்கா? வா. வைஷு எங்க போனா? ஐயோ, என்னோட மகாராணி எங்க போன? மகாராணி, ஏன் இவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? அந்த சர்ப்ரைஸ சொல்ல. சஸ்பென்ஸ முடி ப்ளீஸ். இதுதான் சர்ப்ரைஸ். இதுவா? எல்லாரும் மீனோட நின்னு ஃபேமிலி போட்டோ கிளிக் பண்ணிக்கிட்டோம். காட்டவா? காட்டு. நோ மெமரி கார்டு. மெமரி கார்டு எங்க போயிருக்கும்? ஸ்லாட்ல செக் பண்ணி பாரு. ஓ காட், இதுல மெமரி கார்டே இல்லையே. யார் எடுத்திருப்பாங்க? ஒருவேளை பாலு மெமரி கார்டை போடாம விட்டுருப்பானோ? ஓ காட், என்னோட உழைப்பெல்லாம் வீணா போச்சு.
இதுதான் அந்த அழகான முகம். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இந்த முகத்தை பார்த்து மயங்கி போயிட்டாங்க. எல்லாரும் லூசு. வைஷு, உன்னோட இந்த கிரக சாந்தி பூஜை முடிஞ்சிருச்சா? எங்களோட நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மகேஷும் நானும் ஒண்ணு சேர வேண்டியதுதான். நாள் முழுக்க வாழ்க்கை முழுக்க ஒண்ணா இருக்க போறோம். ஜானு, you are too good. குட் மார்னிங் விக்ரம். குட் மார்னிங். விக்ரம், இந்தாங்க. இத பெரியம்மா கிட்ட கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அவங்க பத்திரமா வச்சுக்குவாங்க. நான் நேத்து ராத்திரியே இதை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டீங்கல்ல, அதனாலதான் என்னால கொடுக்க முடியல. காலையில எழுந்த உடனே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்தாங்க. என்னோட அன்பான மீனு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உண்மையிலே ரொம்ப லக்கி. அதனால தான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. அதை என்னால வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாது. நான் இன்னைக்கே இப்பவே இத பத்தி பெரியம்மா கிட்ட போய் பேச போறேன். முதல் முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிக்க சொல்ல போறேன். என்னால இதுக்கு மேல எல்லாம் காத்திருக்க முடியாது. அட, நானும் இங்க இருக்கேன். இவ்வளவு காலையில உனக்கு யார் போன் பண்றா? யாரும் இல்ல விக்ரம், அது டெலிமார்க்கெட்டிங் காலா இருக்கும். அதனாலதான் கட் பண்ணிட்டேன். மீனு, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்லையே, நான் நல்லாதான் இருக்கேன். இந்தாங்க, டீ குடிங்க, இல்லைன்னா ஆறி போயிடும். உனக்கு குளிர் அடிக்குதா என்ன? இல்லைங்க, நான் நல்லாதான் இருக்கேன். மீனு, நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்தோமே அந்த மருந்து எடுத்துட்டு வா. அம்மா மீனு, அந்த பக்கமா எதுக்காக போற? அச்சோ மீனு, படி ஏறி மேலே ஏறிப்போ. வைஷு, நான் இங்க இருக்கும்போது நீ என்ன யோசனையில இருக்க? எந்த யோசனையும் இல்ல. அப்ப சரி, இந்தா எனக்கு டை கட்டி விட. என்னை விட அழகா நீ தான் கட்டி விடுவ. ஏய், என்கிட்ட சண்டை போட்டல, இந்த டையாலேயே உன்னையும் சேர்த்து டைட்டா கட்டிடு. நீ காலேஜுக்கு லீவ் போட்டுரு, நானும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். என்ன சொல்ற? ஆஹா, முடியாது. நான் காலேஜ்க்கு போறேன், நீ ஆபீஸ்க்கு போயிடு. புரியுதா? ஏய், சரி, யாரும் காலேஜுக்கும் லீவ் போட வேண்டாம், ஆபீஸுக்கும் லீவ் போட வேண்டாம். ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜுவல்லர் கிட்ட போலாம்ல, இந்த சைஸ சரி பண்ணிட்டு வந்துடலாம். அப்பதான் என்னோட காதல் சின்னம் எப்பவுமே உன் கூடயே இருக்கும். முதல் காதல் ரொம்ப ஸ்பெஷல் இல்ல? அது கரெக்ட் தான். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு என் மேல எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் லவ் எப்ப வந்தது? உனக்கு என் மேல காதல் வந்தப்பதான். 1-2 நிமிஷம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அந்த 1-2 நிமிஷத்துல என் மனசு பட்ட பாடு உனக்கு ஞாபகம் இருக்கா? காட், ஏன் இதயம் வந்து ரொம்ப வேகமா துடிச்சிட்டு இருந்தது. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எஸ்ஸா நோவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் காதல் வந்துச்சு.
மகேஷ் என்ன பண்ற? அப்புறம் உண்மையாவே நம்ம 2 பேரும் லீவ் போடுற மாதிரி ஆயிடும். அதனால முதல்ல நம்ம இங்க இருந்து போலாம் வா. அவையோ பாட்டி, நீங்க ஏன் இதை கொண்டு வந்தீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே செஞ்சிருப்பேன்ல. ம், நான் என்னோட செல்ல பேரனுக்காக சுட சுட பிரேக்ஃபாஸ்டும் ஜூஸும் கொண்டு வந்திருக்கேன். 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம்னு நினைச்சேன். இது கூடவா என்னால செய்ய முடியாது? ம், சொல்லுங்க. வந்த விஷயம் என்னவோ அதை மட்டும் சொல்லுங்க. இந்த வயசான கிழவி என்னோட பேரனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். என்கிட்ட நீ என்ன விஷயம் நான் கேக்குறேன்? ஓகே, அப்ப சரி. நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா. இனிமே நான் உனக்காக சமையலே பண்ண மாட்டேன்பா. பண்ண மாட்டேன். போதும் போதும் மை டிராமா குயின், நான் தான் தப்பு பண்ண. சரி, இப்ப சொல்லுங்க, என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? தண்டனையா? என் கூட நீ டான்ஸ் ஆட வரியா? டான்ஸ்? நானா? ஷியோர் மை டியர். ஒரு விஷயம் சொல்லணும்டா. ஒருத்தருக்காக ஒரு வரன் பார்த்திருக்கேன்டா. யார் அவங்க? ஒரு பொண்ணுக்காகடா. ஒருத்தரோட முகத்துல எப்பவுமே சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவனோட சிரிப்பு சத்தத்துல வீடே கலையா இருந்தது. அவனோட பாட்டிக்காக அவன் நிறைய நேரத்தை செலவழிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். சின்னவனே, அந்த நாட்கள் எல்லாம் எங்கப்பா போச்சு? நீ நீ எங்க தொலைஞ்சு போயிட்ட? இங்க பாருப்பா, எனக்காக நீ ஒரு வேலை செய்வியா? போ, எப்படியாவது எப்பாடுபட்டாவது என் பழைய பேர்ன திரும்ப கூட்டிட்டு வா ப்ளீஸ். கதிர், இல்ல பாட்டி, உங்களோட இந்த கதிர் உங்களோட கதிரா தான் இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன். உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். உங்க கூட டான்ஸும் ஆடுவேன். என்ன வளர்த்ததே என் செல்லப்பாட்டி நீங்க தானே. I love you, பாட்டி. செல்லமே. ஹலோ ஹலோ ஹலோ. பேசவே மாட்டேங்கிறாங்க. யார் அது? தெரியல மாமா, போன்ல பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த பேட்டரி இப்பதான் டெட் ஆகணுமா? இப்ப என்ன பண்றது? யார் இப்படி போன் பண்றாங்கன்னு தெரியல. போன் பண்ணி பேசவும் மாட்டேங்கிறாங்க. சும்மா போன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டு. சித்தி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் போய் போன்ல யாருன்னு பாக்குறேன். ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன், உன்னோட அம்மா. நீ இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
ரொம்ப நாளைக்கு அங்க தங்காதுன்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது? நான் இத்தனை நாள் வாயை மூடிட்டு இருந்தேன், போன் கூட பண்ணல. ஏன்னா நீ திரும்பி வந்துருவேன்ற நம்பிக்கையில. ஆனா இன்னைக்கு மட்டும் நீ திரும்பி நம்ம வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோ, நான் கிளம்பி அங்க வந்துருவேன். இல்ல இல்லங்க,